பெரிய துரோகி, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு அந்த துரோகத்தை கண்ணில் கூட நின்று நாங்கெல்லாம் பார்த்தோம். இல்ல சும்மா சொல்லலண்ணா, சும்மா சொல்லணுமா, என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க வந்து ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி ஐயா வந்து என் குழந்தைய கூட பார்க்கல, வந்து பார்க்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா, எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா, பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி அந்த புள்ள நல்லா இருக்கணும், ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. எங்க குடும்பத்தை பிரிச்சவங்க உங்க குடும்பத்தை எப்படி நல்லா வச்சுப்பாங்களா? மாட்டவே மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி துரோகிங்க எல்லாம் இனிமே அவங்க பயப்படணும். இந்த மாதிரி பண்ண ஐயோ நம்ம இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாடத்தை காமிச்சிட்டாங்க, இனிமே நம்ம இருக்கவே கூடாது, நம்ம போவே கூடாதுன்னு பயப்படணும். நியூஸ் பேப்பர்ல வந்து அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஐயா மனசை எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. சொந்த புள்ளைய நம்பாம யாரோ ஒரு துரோகிய போய் நம்புற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. என் பேத்திகள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து ஐயோ பாவம், சரி இதுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம் என்று நினைப்பார்கள். அப்படி நடிப்பார்கள், அப்படி பொய் பேசுவார்கள். அந்த பச்சைகள் என்னை பற்றியும், பொய்வரியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜிகே மணியை பற்றியும், என் குடும்பத்தை பற்றியும் தாறுமாறாக பேசி வருவதை அவர்கள் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் கிளிசரின் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கொள்வார்கள். அதை பார்க்கின்ற பொதுமக்கள் ஐயோ இந்த பிள்ளை இப்படி அழுது, 3 மாதம் குழந்தைய வச்சுட்டு இது ஓட்டு கேட்குது, சரி ஒரு ஓட்டு போட்டுருவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நடிப்பு திறன்களிலே தலை சிறந்தவர்கள். நடிப்பும் பொய் பேசுவதிலும் மிக சிறந்தவர்கள். கூசாமல் பொய் பேசுவார்கள். அதாவது அரசியலிலே அந்த காலத்திலே பொய் பேசுவதற்கு சொல்லுவார்கள். அண்டப்புழுகு என்று ஒரு கட்சி சொல்லணும், அதற்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னொரு கட்சி ஆகாய புழுகு என்று சொல்லணும். இந்த 2 கட்சிக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஜமக்காலத்தில் வழிகட்டிய பவானி ஜமக்காலத்தில் வழிகட்டிய பொய் என்று இன்னொரு கட்சியை சொல்லணும். இப்போ 4வதாக அன்புமணி பொய், மூட்டையாக பொய் வைத்திருக்கிறார். பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடுவார். ஆனால் இன்றைக்கு மக்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 2 முறை மருத்துவமனையில் இருந்தேன். என்னுடைய கட்சியினர் அழுதார்கள். சில பேர் தேம்பி அழுதார்கள். பொதுமக்கள் ராமதாஸ் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுது, அவர் நலம் பெற வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இந்த பொய்யர் குடும்பத்தை சேர்ந்த யாரும், இந்த பொய்யரோ அந்த பொய்யர்களுடைய அப்பத்த பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாரும் வந்து பார்க்கவில்லை. இது போன்று 2 முறை அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது ஃபோனில் கூட பேசலை, எப்படி இருக்குன்னு கேட்கல. அந்த வேதனையான செயல்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரமாகும். அன்புமணி மகள்கள் அவங்கள விட்டு எங்கள் தாத்தாவை பார்க்க விடாம ஜிகே மணி பிரிச்சுட்டாரு. ஏமா நானா பிரித்தேன், அவங்க குழந்தைகளை கூட பார்க்க விடலையா? என்ன பொய், என்ன அபத்தம், இது நியாயமா, அடுக்குமா? யாராவது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இந்த பெண்கள் போய் ஜிகே மணி எங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் பிரிச்சுட்டாரு, எங்களை பார்க்க விடலன்னு சொன்ன உடனே அவங்க ஏதோ உண்மைதான் நினச்சிட்டு சில பேர் கண்ணீர் வடிக்கிற மாதிரி காட்சி. எவ்வளோ பெரிய நாடகம் நீண்ட நாளைக்கு எடுப்படாது. உங்களுக்கு அப்பா வேணும்னா தாத்தா வேணும்னா நேராக வந்து பாருங்கள், நாங்கள்லாம் தடையா இல்லை. எதுக்கு தடையா இருக்கிறோம்? மகள்களை கூட்டிகிட்டு வந்து கண்ணீர் வடிக்க சொல்கிறது தெருவா போய், இது என்ன ஒரு தேர்தல் திருவிழா? இது ஒரு நாடகம். தாத்தாவை பற்றி பார்க்கல, ஜிகே மணி தடையா இருக்கிறான். ஏமா தாத்தா வந்து பாருங்கம்மா, குழந்தைங்கள வந்து காட்டு வந்து பாரு, நாங்கள் வேண்டாம்னு தடையா இருக்குது. இப்போ
அன்புமணியை கேட்டுக்கொள்கிறேன், அவர் குடும்பத்தை கேட்டுக்கொள்கிறேன், அவர்கள் மகளை கேட்டுக்கொள்கிறேன். தாராளமாக ஐயா அவர்களை வந்து பாருங்கள், யாரும் நாங்கள் தடையாக இல்லை.